அனைவருக்கும் வணக்கம். ஸ்மிருதி அகாடமிலேருந்து உங்கள் தம்பையா பேசுகிறேன். இந்த சேனலோட மிக முக்கியமான நோக்கமே ஒரே ஒன்று தாங்க. உலகத்தில் உள்ள கடைகோடி தமிழனுக்கும் ஆங்கிலங்கிற இந்த அரிதான புலமையை கொண்டு போய் சேர்க்கறது தான். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 7th டைப்பு, 7வது டைப்பு வாக்கிய அமைப்பு. இதுவரையிலும் 6 வீடியோ பார்த்துருக்கோம். மொத்தம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அடிக்கடி சொல்கிறது தான், 20 வீடியோ இருக்க போகுது. 6 வீடியோ முடிஞ்சிருச்சு. இது 7வது வீடியோ. இது 7வது வாக்கிய அமைப்பு. நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்கிட்டே இருக்கீங்க. இதுலேயும் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. முக்கியமான டென்ஸ் தான் இது. இந்த டென்ஸ் பேர் பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படிம்பாங்க. பர்ஃபெக்ட்னா என்ன சொல்ல, முடிஞ்சு போனது அப்படின்னு. பர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சுப்பா அப்படிம்பாங்கல்ல, அது பாஸ்ட்லேயே முடிஞ்சு போனதுன்னு அர்த்தம். பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா நல்லா கவனிச்சுங்க. பாஸ்ட் டு த பாஸ்ட், பாஸ்ட்டுக்கும் பாஸ்ட்டு, டபுள் பாஸ்ட்டு. ஸ்க்ரீனில் பாருங்கள், பாஸ்ட்டுக்கும் பாஸ்ட்டு, டபுள் பாஸ்ட்டு. அதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் அங்கே போனப்போ என் ஃப்ரெண்டு வந்திருந்தான் ஆல்ரெடி. பாருங்கள், நான் அங்கே போனப்போ, நான் அங்கே போனதுங்கிறதே பாஸ்ட் டென்ஸ் தான். என் ஃப்ரெண்டு ஆல்ரெடி வந்துட்டான், என் ஃப்ரெண்டு முன்னாடியே வந்துட்டான். பாருங்கள், என் ஃப்ரெண்டு முன்னாடியே வந்தது தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட். முன்னாடியே பாஸ்ட்டுக்கு பாஸ்ட்டு. நான் போனது வெறும் பாஸ்ட்டு தான். இப்போ பாருங்கள், when I went there அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் போனப்போ பாஸ்ட் டென்ஸு. he had already come, அவன் முன்னாடியே வந்திருந்தான். இப்போ நம்ம தமிழில் மட்டும் பார்ப்போம். நான் அங்கே போனப்போ அவன் ஆல்ரெடி வந்திருந்தான். அதுதான் வந்து அதே மாதிரி நம்ம கொடுக்க போகிற வாக்கியத்துலேயும் இதை சொல்ல போகிறேன். when I went there, நான் அங்கே போனப்போ பார்த்துங்க, he had already written a letter. பாருங்கள், he had already, அவன் ஆல்ரெடி முன்னாடியே எழுதியிருந்தான். அவன் முன்னாடியே எழுதியிருந்தான். இதே இது நான் திருப்பி சொல்லுங்களா. I had already seen that movie. ஒரு கேட்குறாரு, என்னப்பா படத்துக்கு போகலாமாப்பா, பொன்னியின் செல்வன் படத்துக்கு போகலாமான்னு கேட்குறாரு. இவர் சொல்ல, ஐ ஹேட் ஆல்ரெடி சீன் தட் மூவி அப்படின்னா, நான் ஐ ஹேவ் ஆல்ரெடி சீன்னா நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன்னு. அவர் சொல்கிறார். அவர் என்னப்பா கேட்டார், நீ பொன்னியின் செல்வன் படம் பார்த்தியான்னு கேட்டார். அப்போ நீ என்னப்பா சொன்ன, ஐ ஹேட் ஆல்ரெடி சீன் தட் மூவி, நான் முன்னாடியே பார்த்துருந்தேன், அதனால் வேண்டான்னு சொல்லிட்டேன், நான் போகலன்னு சொல்லிட்டேன். ஐ ஹேட் ஆல்ரெடி சீன்லாம் முன்னாடியே பார்த்துருக்கேன். ஸோ முன்னாடியே, இதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட்டு. பாஸ்ட் பர்ஃபெக்ட் என்னென்னா, பாஸ்ட்டுக்குள்ளே ஒரு பாஸ்ட், டபுள் பாஸ்ட்டு, பாஸ்ட்டுக்கே பாஸ்ட் அப்படி சொல்லலாமா, பாஸ்ட்டுக்கே பாஸ்ட். இப்போ நம்ம இதை வந்து வாக்கியத்தில் அமைச்சு எழுதுவோம். ரொம்ப முக்கியமான விஷயம் எழுதுவோம். ஐ ஹேட் ரிட்டன் எ லெட்டர். உங்களுக்கு இப்போ ஐ தெரியும், லெட்டர்லாம் வந்திருக்கிறது தெரியும். ரிட்டன் வந்திருக்கு, ஹேடு வந்திருக்கு. இப்போ என்னடாப்பா ஹேடு ஃபஸ்ட் டைம் வருது? ஆமாம், இந்த 6 வாக்கிய அமைப்புலையும் இல்லாதது 7வது வாக்கிய அமைப்பில் வந்திருக்கு, ஹேடு வந்திருக்கு. ஹேடுன்னா இருந்ததுன்னு அர்த்தம், ரைட்? ஹேவ்னா இருக்கிறதுன்னு அர்த்தம், ஹேடுனா இருந்ததுன்னு அர்த்தம். இப்போ பார்க்கலாமா. ஐ ஹேட் ரிட்டன் எ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதி இருந்தேன். பார்த்தீங்களா, எழுதி தான் ரிட்டன், எழுதி. ஹேடு வந்து இருந்தேன். நான் ஐ ஹேட் ரிட்டன் லெட்டர், பார்த்துங்க, நான் ஒரு கடிதம் எழுதி இருந்தேன். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள், சியை வச்சு படம் பார்க்குறது வச்சு பண்ணால், ஐ ஹேட் சீன் த மூவி, ஐ ஹேட் சீன் த மூவி, நான் ஒரு படம் பார்த்து இருந்தேன். வந்துருச்சுங்களா. நான் ரொம்ப ஈஸியானது என்ன தெரியுங்களா, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்லாம் ஹேவெல்லாம் வச்சு பண்ணியிருப்பீங்க. இந்த பாஸ்ட் பர்ஃபெக்டில் ரொம்ப ரொம்ப ஈஸியானது என்னென்னா, எதுவுமே மாறாதுங்க, எதுவும் மாறாது. எப்படி சிம்பிள் பாஸ்ட்டில் மாறலையோ, பாஸ்ட் பர்ஃபெக்ட்லேயும் எதுவும் மாறாது. எப்படி தெரியுங்களா, அந்த 7 வார்த்தைகள் தெரியும் இல்லையா, ஐ, நான், வி, நாங்கள், யூ, நீ, யூ, நீங்கள், ஹீ, அவன், ஷீ, அவள், இட், அது, தே, அவர்கள். அந்த 7 வார்த்தைகள் அப்படியே வைங்க. ஐ ஹேட் சீன் த மூவி, நான் அந்த படத்தை பார்த்துருக்கிறேன், பார்த்து இருந்தேன், இருக்கிறேன்ல பார்த்துருந்தேன். ஐ ஹேட் சீன் த மூவி. வி ஹேட் சீன் த மூவி, நாங்கள் பார்த்துருந்தோம். யூ ஹேட் சீன் த மூவி, நீ பார்த்திருந்தாய். யூ ஹேட் சீன் த மூவி, நீங்கள் பார்த்திருந்தீர்கள். he had seen the movie, அவன் பார்த்திருந்தான். she had seen the movie, அவள் பார்த்திருந்தாள். it had seen the movie, அது பார்த்திருந்தது. they had seen the movie, அவர்கள் பார்த்திருந்தார்கள். ரமேஷ் had seen the movie, ரமேஷ் பார்த்திருந்தான். எகெயின் பாருங்கள், பாஸ்ட்டுக்கு பாஸ்ட், டபுள் பாஸ்ட். ரமேஷ் அண்ட் மகேஷ் 2 பேர் இருந்தாலும் ஹேடு தான் வரும், ஹேட் சீன் த மூவி. ஆனால் இதே ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் ஹேவ் வந்து ஹேஸாக மாறிச்சு, ஹேஸ் வந்து திருப்பி ஹேவாக மாறிச்சு. இங்கே அப்படி இல்லை, எல்லாமே ஹேடு தான். அதனால தான் இது ஈஸி. ஸோ இந்த ப்ரெசன்ட் பாஸ்ட் பர்ஃபெக்டை பொறுத்த வரலும் ஹேடு வரும், எல்லா இடத்துலையும் ஹேடு வரும். ஹேடுக்கு அப்புறம் சீன் தான் வரும், இல்லை அங்கே ரிட்டன் தான் வரும். ஹேடுக்கு அப்புறம் என்ன வரும், அந்த 3வது ஃபார்மு சா, சி, சி, சா, சீன், சீயிங், சீஸ். 1 2 3 4 5 சி, சா, சீன், அந்த சீன் தான் வரும் ஹேடுக்கு அப்புறம்.
அங்கேயும் எப்படி பார்த்தீங்க, ஹேவுக்கு அப்புறம் சீன் தான் வந்தது. இங்கேயும் ஹேடுக்கு அப்புறம் சீன் தான் வரும். இது மாறாது. எகெயின் இது V3ன்னு சொல்லுவாங்க, சீன்னு சொல்லுவாங்க, சீசா சீன். இதுக்கு ஒரு செப்பரேட் வீடியோவே நம்ம பார்க்க போகிறோம். இர்ரெகுலர் வேர்ப்ஸ்னு ரொம்ப 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 முக்கியம். ஆங்கிலத்தோட வேர்போட அடிநாதம், கிராமரோட அடிநாதமே இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். எகெயின் டு சம்மரைஸ், இந்த வாக்கிய அமைப்பு 7 சம்மரைஸ் பண்ணணுன்னா ரொம்ப சிம்பிள். ஹியர் ஐ ஹேட் சீன், I had written. We had seen, we had written. You had seen, you had written. You had seen, you had written. He had seen, he had written. She had seen, she had written. It had seen, it had written. They had seen, they had written. ஸோ டெஃபினட்டாக இந்த ஹேடு பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. நிறைய லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ், முக்கியமான வேர்ட்ஸு, உதவி செயல் வார்த்தையில் ஹேடு இப்போ சேர்ந்துக்கிடுச்சு. ஹேடை கட்டாயமாக நீங்கள் இது பண்ணணும், நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த பாஸ்ட் பர்ஃபெக்டில் 2வது வகையை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த 2வது வகை வந்து முன்னாடி ஐ ஹேட் ரிட்டன் எ லெட்டர்னு போட்டிருந்தோம் முதல் வகையில் இல்லைங்களா. இப்போ நாட்டை சேர்க்க போகிறோம், அவ்வளோதான். ஐ ஹேட் நாட் ரிட்டன் எ லெட்டர். ஐ ஹேட் ரிட்டன் எ லெட்டரை வந்து ஐ ஹேட் நாட் ரிட்டன் லெட்டர்னு சொல்ல போகிறோம், அவ்வளோதான். ஸோ நாட்டுன்னு போடுறப்ப நான் அங்கே எழுதியிருந்தேன், நான் அங்கே எழுதி இருந்ததில்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் எழுதியிருந்தேன், நான் எழுதி இருந்ததில்லை. அதே மாதிரி we had not written a letter, you had not written a letter, you had not written a letter. 2வது வரி. அப்புறம் he had not written a letter, she had not written a letter, it had not written a letter. They had not written a letter. Ramesh had not written a letter. Ramesh and Mahesh had not written a letter. Say Rani had not written a letter. Batma had not written a letter. Rani and Batma had not written a letter. ரொம்ப சிம்பிளுங்க. இந்த நாட்டை போட்டிருக்கோம். இந்த ஹெல்பிங் வெர்புக்கு அடுத்தாப்புல, ஹேடுங்கிற ஹெல்பிங் வெர்புக்கு அடுத்தாப்புல நாட் போட்டிருக்கோம். ஹேடுங்கிறது இருந்தது அப்படிங்கிற மீனிங்கில் இங்கே வரும். ரொம்ப சிம்பிள், ரைட்? இப்போ 3வது வாய்க்கு போவோம். நான் ஸ்லோ பண்ணுறேன் பாருங்கள். ரொம்ப அது கேள்வியாக மாற்ற போகிறோம். நீங்கள் இந்த 6 வீடியோவில் பார்த்தது தான், ஒன்றும் புதுசு இல்லை, கேள்வியாக மாற்ற போகிறோம். எப்படி இருந்தது? ஃபஸ்ட்டு வகை வந்து ஐ ஹேட் ரிட்டன் லெட்டர். 2வது வகை வந்து ஐ ஹேட் நாட் ரிட்டன் லெட்டர். 3வது வகை வந்து ஹேட் ஐ ரிட்டன் த லெட்டர். பாருங்கள், கேள்வியாக மாற்றுறீங்க. நான் எழுதியிருந்தேனா, நான் எழுதியிருந்தேனா, ஹேட் ஐ ரிட்டன் அ லெட்டர். நான் எழுதியிருந்தேனா கேள்வியாக மாற்றுறீங்க. ஹேட் வி ரிட்டன் அ லெட்டர், நாங்கள் எழுதியிருந்தோமா. ஹேட் வி ரிட்டன் அ லெட்டர், நாங்கள் எழுதியிருந்தோமா. ஹேட் யூ ரிட்டன் அ லெட்டர், நீ எழுதியிருந்தியா. ஹேட் யூ ரிட்டன் அ லெட்டர், நீ எழுதியிருந்தியா. ஹேட் யூ பாருங்கள், ஹேட் யூ ரிட்டன் அ லெட்டர், நீ எழுதியிருந்தியா. ஹேட் யூ ரிட்டன் அ லெட்டர், நீங்கள் எழுதியிருந்தீங்களா. ஹேட் ஹீ ரிட்டன் அ லெட்டர், அவன் எழுதியிருந்தானா. had she written a letter, அவள் எழுதியிருந்தாளா. had it written a letter, அது எழுதியிருந்ததா. had they written a letter, அவர்கள் எழுதியிருந்தார்களா. had ரமேஷ் written a letter, ரமேஷ் எழுதியிருந்தானா. had மகேஷ் written a letter, மகேஷ் எழுதியிருந்தானா. had ரமேஷ் and மகேஷ் written a letter, ரமேஷ் மகேஷும் எழுதியிருந்தாங்களா. had பத்மா written a letter, பத்மா எழுதியிருந்தாளா. had ராணி written a letter, ராணி எழுதியிருந்தாளா. had பத்மா அண்ட் ராணி written a letter, ராணியும் பத்மாவும் எழுதியிருந்தாங்களா. ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் ஹேடு தான். இந்த ஹேடை மட்டும் வெளில எடுத்துட்டிங்க, ரைட்? இந்த ஹேடை வெளில எடுத்துகிட்டு நீங்கள் அந்த சப்ஜெக்டை போட்டு ஆப்ஜெக்ட் போட்டு மெயின் வெர்பை நீங்கள் போட்டிங்கன்னா கொஷின் மார்க் போட்டு போக வேண்டியதான். இது 3வது வகை. ரொம்ப ஈஸியாக தெரியும், ரொம்ப ஈஸியாக சம்மரைஸ் பண்ணணுன்னா இதுதாங்க. ஐ ஹேட் ரிட்டன் அ லெட்டர், ஐ ஹேட் நாட் ரிட்டன் அ லெட்டர், ஹேட் ஐ ரிட்டன் அ லெட்டர். நான் எழுதியிருந்தேனா, நான் எழுதியிருந்தேன், நான் எழுதியிருந்ததில்லை, நான் எழுதியிருந்தேனா. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் நான் சொன்ன மாரி கண்டினியூஸாக எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்கணும். இந்த நீங்கள் 7வது வீடியோ வந்திருக்கீங்க அப்படின்னாக்கா அதுக்கு முன்னாடி 6 வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு நான் அசியூம் பண்ணுறேன், நான் யூகிக்கிறேன். என்னோடய யூகம் சரியாக இருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் கட்டாயமாக அந்த 6 வீடியோ பார்த்துட்டு இந்த 7வது வீடியோ பார்க்குறப்ப இன்னும் ஈஸியாக இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோவை இன்னும் ஒரு முறை, இன்னும் 2 முறை நீங்கள் திருப்பி பார்த்து நோட்ஸ் எடுங்க. எல்லாத்தையும் ஒவ்வொரு வீடியோவையும் கம்பேர் பண்ணுங்கள். ரொம்ப அருமையாக உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 4 வீடியோ உங்களுக்கு 4 வாக்கிய அமைப்பு 4 வீடியோ நல்லா வந்துருச்சுன்னா அடுத்த 8 மொத்தமாக 20 4 வந்துருச்சுன்னா 8 8 16 அடுத்த 16 ரொம்ப ஈஸியாக வந்துடும். நான் திருப்பி சொல்கிறது என்னென்னா, ஒரு வாட்டி பார்த்தா பத்தாது, 2வது வாட்டி 3வது வாட்டி பார்க்குறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு டென்சஸ் நோக்கி வாக்கிய அமைப்பை போட்டு வந்திருக்குன்னு நான் கட்டாயமாக நம்புகிறேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஃபார்வேர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு கட்டாயமாக பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் 8வது வீடியோ ரொம்ப கூடிய விரைவிலே வரும். அதை நீங்கள் நிச்சயம் பார்க்கலாம். எகெயின் விரைவில் 8வது வீடியோவோட சந்திப்போம்.